தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள்நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். சரி. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? எத்தனையாவது குறள் படிக்க போறோம் அம்மா? மூன்றாவதும் நாலாவதும். கவி எந்த அதிகாரம் அப்போ? 23வது அதிகாரம். எந்த அதிகாரம்? ஈகை. ஈகை அதிகாரம். அதில அந்த குறளுக்கு எந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர் என்றுதான் சொல்லுவோம். அது என்னது? ஈகை. ஈகை. இப்படித்தான் சொல்லுவோம். எந்த அதிகாரம் என்றால் ஈகை. எத்தனையாவது அதிகாரம் என்றால் 23வது அதிகாரம். சரி, அதுல 3வது குறள் சொல்லுவோம் இன்னைக்கு. முதல் ரெண்டும் சொல்லி போட்டீங்கள். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளுமே முடிய விட்டு இந்த கிளாஸ் இது சொல்லினா பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? ரிவைஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன? சரி, வழிவாக்குகளுமோ 3வது குறள். யாரும் சொல்ல போறீங்களோ? ஓகே, சாரசன் சொல்லுங்க இப்போ. இளனென்னும் எவ்வும் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. அப்ப இளம் என்னும் எவ்வம் உரையாமை என்றால் என்ன? எவ்வம் என்றால் என்ன? துன்பம். எவ்வம் என்றால் என்ன? துன்பம். அப்ப என்ன செய்யக்கூடாது? துன்பம் தருகின்ற இங்க இருக்கீங்க. நான் இங்க கிளிக் பண்ண இங்க போயிட்டுதான். சரி, என்ன சொல்லப்படுது? இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள என்று சொல்லி சொன்னால் எவ்வம் என்றால் என்ன சொன்னவோ இப்ப டீச்சர்? துன்பம். அப்ப இளன் என்னும் எவ்வம் உரையாமை என்றால் என்ன? சொல்லியாச்சு. இப்ப எவ்வம் என்றால் என்ன? அப்ப என்ன சொல்லப்படுது? இளன் என்ற எவ்வம் உரையாமை என்றால் என்ன சொல்லலாம்? நீங்கள் முயற்சி செய்வோம். இளன் என்ற எவ்வம் உரையாமை இல்லை என்ற துன்பம் தருகின்ற சொல்லை சொல்லாமல் இருத்தல் யார்கிட்ட இருக்கும்? ஈகை உடைய ஈகை மனம் கொண்டவர்களிடத்துல அந்த சொல் உரையாமை தன்மை இருக்குமா? கிட்ட இதான் உங்களுக்கு விளங்கி கொள்றது. யாரிட இருக்குமா? அது இனி விளங்கும். பிறகு நான் சொல்றேன் எப்படி சொல்லணும்ன்றதுக்கு. சரியோ? இளன் என்னும் எவ்வம் உரையாமை. உரையாமை என்றால் விளங்குதோ உங்களுக்கு? உரைத்தல் என்றால் என்ன? சொல்லுதல். அப்ப உரையாமை என்றால் சொல்லாமல் இருத்தல். அப்ப நீங்க இனி சொல்லுகளோட சொல்ல பார்க்கணும். அப்புறம் நான் வசனம் சொல்றேன் கடைசியா. சரியோ? அப்ப இளன் என்னும் எவ்வம் உரையாமை என்றால் என்ன? இல்லை என்று சொல்லாமல்
இருத்தல். இல்லை என்ற இளம் என்ன சொன்னது? இளன் என்னும் எவ்வம். எவ்வம் என்றால் என்ன? துன்பம். துன்பம். அப்ப இல்லை என்று சொல்றது எங்களுக்கு என்ன? ஒரு துன்பம். துன்பம். ஒன்று இல்லை என்றால் என்னது? ஒரு துன்பம் தர சொல்லு. துன்பம் தரும் சொல்லு. அப்ப ஒருத்தர் வந்து கேட்கக்குள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்ட சொல்லு உங்களுக்கு? துன்பப்பட்டு சொல். துன்பமான சொல்லு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பொருள் இல்லை என்றால் உங்களுக்கு என்ன அது இல்லை உங்களுக்கு வரும்? சந்தோஷமா? துன்பம். ஆனபடியால் இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இப்ப உங்களுக்கு இருக்கும் என்னது? சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் பேரை சொல்லணுமா? அப்போ சொன்னாதான் ஓகே, எல்லாமே உரத்து பிளத்து சொல்லணும். இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இளன் இல்லை என்ற சொல் ஒரு துன்பம் தருகின்ற அஜெக்டிவ். துன்பம் தருகின்ற சொல். சொல்லுன்றது நோ. துன்பம் தருகின்றது என்னது? அஜெக்டிவ். அதை கூட பின்னுக்கு போடுகிறார். அப்ப நுவாயோ என்ன இது? துன்பம் தருகின்ற சொல். சொல் தான் நுவாயோ. அப்ப அஜெக்டிவ் முன்னுக்கு கொண்டு போடணும். அப்ப எப்படி சொல்லணும்? இளன் திருப்பி குரலை சொல்றேன். அதை மனசுல நினைச்சு சொல்லுங்க. இளன் என்னும் எவ்வம் என்றால் என்ன? உரையாமை என்றால் என்ன? இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இல்லை என்கின்ற துன்பமான சொல்லை சொல்லுதல். சொல்லாமை உரையாமை. இல்லை என்ற துன்பமான சொல்லை சொல்லாமல் இருத்தல். அவ்வளவுதான். இனி நீங்க அதை சொல்லாலும் உலக பார்க்கணுமாமா. இது லாங்குவேஜ் அம்மா. லாங்குவேஜ் இருந்தால் எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் மிச்சம் தமிழை படிச்சு கொள்ளலாம், பிரெஞ்சை படிச்சு கொள்ளலாம், இங்கிலீஷை படிச்சு கொள்ளலாம். சரியோ? உண்மையெல்லாம் சொல்ல போனால் இந்த லாங்குவேஜால தான் இந்த திருக்குறளே டீச்சர் படிக்க பிரெஞ்சு லாங்குவேஜ் கிராமரால படிச்சு படியா. சரியோ? நாங்கள் இப்ப பெரிய கிராமர்ன்னு சொல்லி நாங்கள் என்ன சயின்ஸ்ல போன முடியாது, நாங்கள் இதுல செய்யலையம்மா. அப்ப இதுல எல்லாம் எப்படி எங்களுக்கு வந்து வரும்? என்னதுக்கு டீச்சரை சொல்றாங்க? நீங்க சயின்ஸ்ல பிரெஞ்சுல போனாலே இதையும் படிக்கணும் சொல்றேன். இப்ப இதே டீச்சருக்கு இது ஈஸியா இருக்கு. காரணம் என்ன? லாங்குவேஜோட படிக்கிறபடியா, சயின்ஸை படிக்கிறபடியா, மேத்ஸை படிக்கிறபடியா. விளைச்சோ? அதால இது உங்களுக்கு மூளைக்கு நல்லா இருக்கு. அதோட இப்படி முயற்சி செய்யுங்க. விளைச்சோ? இது உங்களோட என்னத்தை ஓபன் பண்ணும்? என்னத்தை ஓபன் பண்ணும்? மூளை ஓபன் பண்ணும். விளைச்சோ? அதனுடைய ஒவ்வொரு கருத்தையும் என்ன மாதிரி படிக்கணும்? விளங்கி படிக்கணும். இப்ப டீச்சருக்கு சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல டீச்சர். இல்ல, நீங்க என்னடா உங்களே அறியாமல் உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஏன் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறபடியா. ஓகே தேசிகன், மியூட் பண்ணி கொண்டிருக்கப்படா. நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டியாக்கள். முளைச்சோ? அப்ப இப்ப சொல்லுவோம். இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இப்ப கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் விளங்கி இருக்கலோ? ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள உளர் என்றால் என்ன? ஈதல் குலன் உடையான் கண் உளர். ஈதல் குலன் என்றால் என்ன? அந்த குணம் உள்ளவர். யார்கிட்ட? அந்த குலன் என்று சொல்லி சொன்னால் என்னது? குலம், மனித குலம் என்றால் ஒரு என்னது? ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ். எந்த கிளாஸ் இங்க? உயர்ந்த. ஈதல் குணம் உள்ளவர்கள் la classe. Vous avez compris? La famille, la classe, la police, animaux. படிக்கிறீங்களோ? அப்ப இது எந்த கிளாஸ்? ஈதல் குணம் உள்ளவர்கள் ஒரு கிளாஸ். On a classifié like this. Vous avez compris? Les animaux, c'est quoi? Reptiles, comme ça. Vous avez compris? அதே போல ஈதல் குணம் உள்ளவர்கள் ஒரு கிளாஸ். ஈதல் குணம் இல்லாதாக்கள் அடுத்த கிளாஸ். இப்படிதான் கிளாஸ் பண்ணணும். அப்ப விளங்கி இருக்கோ இல்லையோ? அப்ப
இல்லை என்கின்ற துன்பம் தருகின்ற சொல்லை சொல்லாமல் இருத்தல் யார்கிட்ட இருக்கும்? ஈதல் குலன் உடையான் கண்ணே உளர். அப்ப எந்த கிளாஸ் ஆக்கள்கிட்ட இருக்கும்? ஈதல் என்னும் குணத்தை உள்ளவர்கள். ஈதல் என்னும் உயர்ந்த பண்புள்ள குலத்தோரின் ஈதல் ஈதல் பண்புள்ள குலத்தோரின் உயர்ந்த குணமாகும். என்ன சொல்லலாம்? ஈதல் பண்புள்ளவர்களின் அல்லது ஈதல் அல்லது இறப்பவர்களுக்கு கொடுப்பவர்களுடைய உயர்ந்தவர்களின் பண்பு, உயர்குலத்தோரின் பண்புன்னு சொல்றோம். இப்ப சும்மா இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஈதல் குணமுள்ளவர்கள் ஒரு கிளாஸ். சரி, இப்ப விளங்கி இருக்கோம். அப்ப இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உளர். குலன்ன்றது என்ன? இங்க மனிதரின் அதாவது ஒரு கிளாஸ், வகுப்பு, அதாவது குலம். மனித குலம், குலம் சொல்றது. அப்படி எப்படி சொல்றது? இந்த கிளாஸ் சொல்றது எப்படி சொல்றது தமிழ்ல? குலம் என்று சொல்றது. குலம் பல்லுக்கு வர்றது. சரியோ? குலம். சரியோ? அப்ப இனி பாடமாக்குறதுக்கு சொல்றேன்னு கேளுங்கோ. ஏன்னா உங்களுக்கு அப்படி டீச்சர் சொன்ன விளக்கம் தெரிஞ்சாதான் பாடமாக்குறதுன்றதை சொன்னா கூடாது. இப்ப நீங்க உங்களோட பாட்டு சொல்ல கூடியதா இருக்கு இல்லையோ? வளைவாக்குறவங்க சத்தத்தை நிப்பாடிட்டு குரலையும் சொல்லிட்டு பொருளை சொல்றேன்னு கேளுங்கோ. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உளர். என்ற கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இல்லை என்கின்ற துன்பம் தரும் சொல்லை தான் சொல்லாமல் இருப்பதும் இறப்போருக்கு கொடுத்து உதவுவதுமே உயர் குலத்தோரின் பண்பாகும். உதவுவதுமே என்ன சொல்றது? உதவி செய்தலுமே. உதவுதலுமே என்றதை என்ன சொல்லலாம்? உதவுவதுமே என்றதை என்ன சொல்லலாம்? உதவி செய்வது. உதவுவதுமே என்றால் உதவுவதுமே அதை என்ன சொல்லலாம்? உதவி செய்து. அப்ப வடிவா சொல்லுங்க. இல்லை என்ற துன்பம் தரும் சொல்லை தான் சொல்லாமல் இருப்பதும் இறப்போருக்கு கொடுத்து உதவுவதுமே உயர் குலத்தோரின் பண்பாகும். அடுத்தது என்னது? குறள். யார் சொல்ல போறீங்கள்? எல்லாமே சொல்லுங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. என்ன டீச்சர் சொல்றது கேளுங்கோ. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. சரியோ? என்று சொல்லி சொன்னால் அது விளங்கி உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கும். இன்னாது முதல் விளங்கப்படுத்திருக்கோம் சொல்லுங்க. இன்னும் ஓப்பன் பண்ணி போட்டுருங்க. அப்போ டீச்சர் கட்டணும் முதல் சொல்லலாம். இன்னாது இறக்கப்படுதல் என்றால் என்ன? இன்னாது என்றால் என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டான். துர்கா சொல்லுங்க. என்னது இன்னாது? இல்லை. இன்னாது இனியது இன்னாது கணவரம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கூடாது. கூடாது. இனியது என்றால் நல்லது. இன்னாது என்றால் கூடாது. எது கூடாது? இறக்கப்படுதல். ஒருவர் மேல நாங்கள் இறக்கப்படுதல். ஒருவர் இல்லாத ஒருவரை பார்த்து இறக்கப்படுறது கூடாது. எதுவரையும் கூடாது? நாங்கள் அவருக்கு பொருள் கொடுத்து அவற்றை முகத்தில சந்தோஷம் காணும் வரையும் இறக்கப்படுதல் கூடாது. அவரை பார்த்து இறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ இல்ல. அப்ப இறக்கப்படுறத இல்ல, அக்ஷனை செய்யணும் சொல்லப்படும். இது என்ன சொல்லப்படுறீங்க? நீங்கள் செயல்ல காட்டணும். அவரை பார்த்து பாவம் பாவம் என்று நினைச்சு கொண்டிருக்காமல் கஷ்டப்பட்டவரோ அவருக்கு உங்களால சாப்பாடு கொடுக்க இயலுமோ அந்த சாப்பாடை கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் கதைக்கலாம். பாவம் பாவம் இறக்கப்படலாம். ஆனால் அவருக்கு அந்த துன்பம் தீரும் வரையும் இறக்கப்படுதல் நல்லதல்ல. அப்ப வடிவா கேளுங்கோ. பொருள். நம்மிடம் இருந்து பொருள் பெற்ற ஏழையின் மகிழ்வான முகத்தை காணும் வரை
பரிதாபப்படுவது நமக்கு மகிழ்ச்சியை தராது. ரைட்டோ? என்ன நம்மிடமிருந்து பொருள் பெற்ற ஏழையின் மகிழ்வான முகம், ஹாப்பி ஃபேஸ். ரைட்டோ? மகிழ்வான முகத்தை காணும் வரை இறக்கப்படுவது நமக்கு மகிழ்ச்சி தராது. வேண்டாம், கூடாது. அதாவது நைஸான வீட்டுல சொல்லியிருக்கு மகிழ்ச்சி தராது. சரியோ? ஓம் டீச்சர். இது ரெண்டும் தான் நீங்க பாடமாக்கி சொல்லணும். ஓகே, அப்போ நாங்க என்ன சொல்லுவோம்? நன்றி வணக்கம் டீச்சர். அப்போ